கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற சகோதர சகோதரிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்துக்காக நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காண்பித்து கொடுத்த ஒரு வசனத்தை நான் உங்கள் நடுவில் கொண்டு வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். அதை ஒரு முறை வாசிக்கலாம். அது வேத புத்தகத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரொம்ப தெளிவா ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். நீங்க மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிச்சிங்கனாக்கா பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார். நீங்க மன்னிக்கலன்னு சொன்னா அவரும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் வாஞ்சித்து தேடுகிறோம், அல்லது நல்ல உயர்ந்த இடத்துல வரணும்னு விரும்புகிறோம். நல்ல உயர்ந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். அது நியாயமானது. கர்த்தர் அப்படி தான் நம்ம வைக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மன்னிக்கிற சுவாபம் வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்விலே மன்னிக்கிற சுவாபம் இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் அவனை மன்னிக்க மாட்டார். நிறைய காரியங்களில் பாருங்க, நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும். நம்ம ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சபைக்கு போகலாம், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வெறுப்பு யார் மேலேயே இருக்குது, யார் மேலேயே ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு வைராக்கியம், ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா வஞ்சன்ஸ் என்று சொல்லுவாங்களே, பழி வாங்குகிற எண்ணம். அது நம்முடைய இருதயத்தில், நிறைய பேருடைய இருதயத்தில், ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது உள்ளே இருக்குது. பாருங்க, எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருங்க சொல்றாரு, நீங்க அதை மன்னிச்சாதான் நான் உங்களை மன்னிப்பேன். இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து விலை மதிக்க முடியாத மன்னிப்பின் ரகசியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண் என்பதாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பின்பதாக மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மன்னிப்பை வழங்கினார். எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு மன்னிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இயேசுவிடத்தில் பேதுரு என்று சொல்லுகிற ஒரு சீஷன் இயேசுகிட்ட வந்து கேட்கிறான். என்ன கேட்குறான்? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 21-22 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 18, 21, 22 வசனங்கள்.
அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அதை அப்படியே பெருக்கிங்கன்றார். 70 தரம் மட்டும் இல்ல, எவ்வளவு மன்னிப்பு கேட்கிறானோ அவ்வளவு மன்னின்றார் இயேசு. ஆண்டவர் இயேசு அப்படித்தான் நம்மை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனால் நமக்கு பாருங்க, அந்த மன்னிக்கிற சுவாபம் இல்லை. சொந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மருமகள் மாமியார் நிறைய வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட இருக்கிற அக்கா தங்கச்சிங்களோடு கூட பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுமே சொல்லாமல் இருப்பாங்க, எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்வில் நீங்கள் யாரையும் மன்னிக்க வேண்டி இருக்குன்னு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் மன்னிக்கணும். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு துரோகம் செய்தவர்களாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரோதமான பல காரியங்களை செய்தவர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் அவங்கள மன்னிக்கணும்னு கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு மன்னிக்கிற சுவாபம் குறைந்து விட்டது, அதனால்தான் கொலைகள் பெருகிவிட்டது. மன்னிக்கிற சுவாபம் குறைந்து விட்டபடினாலே தான் பலத்த இழப்புகள் தேசத்திலையும் பாவமும் பெருகிவிட்டது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம மன்னிக்கப்பட்டவளாய் மன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட இருக்கணும்னாக்கா, நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒரு நினைவில் கரை பிடிந்து இருக்கு பார்த்தீங்களா, யாரையும் மன்னிக்கணும் பார்த்தீங்களா, யாருக்கு விரோதமாகவோ பழி தீர்க்கணும்னு எண்ணம் இருக்கு இல்லையா, யாருக்கு விரோதமாய் ஏதோ ஒரு காரியத்தை உள்ளத்திலே வைத்திருப்போம்ல, பாருங்க, அதை மன்னிக்க தெரியணும். ஆண்டவர் அப்போ தான் மன்னிப்பேன் சொல்கிறார். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிட்டீங்க, ரத்தத்தினால என்னை கழுவிட்டீங்க, உண்மைதான், நீங்கள் மன்னிப்பு கேட்டது உண்மைதான், இயேசு மன்னிச்சது உண்மைதான். ஆனாலும் சில காரியங்களை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறபடினாலே தான் அவரிடத்திலிருந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்கிறார், அநேக இடங்களில் சொல்கிறார். நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்கா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலையும் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். இங்கெல்லாம் ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதே வசனம் தான் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மன்னிக்க சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நம் ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் நம்ம மன்னிக்கிறதில்ல. அதை தான் ஆண்டவர் ஓமையாக சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டேன், மத்தேயு சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு நபர் இடத்துல 16,000 தாலந்து கடன் வாங்கிட்டு இருக்கான். கடன் வாங்கினவன் என்ன செய்கிறான், கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனை நிர்பந்தப்படுத்தி, உன் பிள்ளைகளை உங்களுடைய குடும்பத்தை என்கிட்ட வித்துடு, நீ என்ன பண்ணுவே தெரியாது, கடனை தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் காலில் விழுந்து, தயவாக இறங்க ஆண்டவரே, நான் என்னால் கடன் அடைக்க முடியல, எனக்கு தயவாக இறங்க, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ பார்த்துங்க மன்னிச்சிடுறாரு, அந்த முதலாளி மன்னிச்சிடுறாரு. போட்டோம், உன் கடன் தேவையில்லை, நான் ரைட் ஆஃப் பண்ணிடுறேன், அதை நான் மன்னிச்சிடுறேன், நீ கடன் கொடுக்க தேவையில்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை சமாதானத்தோடு அனுப்பி வச்சிடுறாரு. இவன் வெளியில் வர்றவன் இன்னொரு நபரை பார்க்குறான். இன்னொரு நபரை பார்த்தா அவன் இவனுக்கு 100 தாலந்து கொடுக்கணும், வெள்ளி பணம் 100 கொடுக்கணும்.
100 கொடுக்கணும்னு உடனே இவன் என்ன பண்ண, அவனை கழுத்தை நெரிச்சு பிடிச்சி எடுத்துட்டு போய் ரூமில் அடைச்சி, நீ கொடுத்தால் ஒழிய விட மாட்டேன், நீ கொடுத்தால் ஒழிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன நடக்குது பாருங்க, வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 18:35. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து இப்ப இந்த விஷயம் ஏற்கனவே மன்னிச்சாம் பாருங்க, 16,000 தாலந்து மன்னிச்சாம் பாருங்க. அவனுக்கு தெரிய போயிடுச்சு. அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் மன்னிச்ச கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடம் அவனை ஒப்பு கொடுத்தான். ஆமா, நல்ல கஷ்டப்படுத்துறவங்க உபாதிக்கிறவங்க இடத்துல ஒப்பு கொடுத்துட்டான். அப்படிதான் ஆண்டவர் செய்வேன்றார். நீங்க மற்றவங்க குற்றத்தை மன்னிக்கலன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மன்னித்த அத்தனை காரியத்தையும் கணக்காப்பார். அத்தனை காரியத்தை திரும்ப பிடுங்கிடுவார். அப்ப எப்படி நம்ம இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ முடியும்? எப்படி இந்த உலகத்தில் நம் பரிசுத்தமாக இருக்க முடியும்? எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் இருக்கீங்களா? ஒரு வேளை யாரையோ மன்னிக்காமல், இயேசுவை என்ன மன்னிங்க, என் பிள்ளைய மன்னிங்க, என் குடும்பத்தை மன்னிங்க, இதை மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய இருதயத்தில் யாரையோ மன்னிக்க முடியாத ஒரு கோபம் இருக்குதா? உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். உங்களோடு கூட தான் ஆவியானவர் பேசுகிறார். மன்னிக்கிற சுபாவம் மிக முக்கியம். ஆண்டவர் மன்னிக்க சொல்லுகிறார். மன்னித்தாதான் நமக்கு ஆசீர்வாதமே, இந்த உலகத்தில் மறு வாழ்வே. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே பலரை மன்னித்தார். பாருங்க, இயேசுவிடத்தில் திமிர்வாதம் பிடிச்சவனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவனை தூக்கிட்டு வந்து இயேசுக்கு முன்னாடி போடுறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னாக்கா, இயேசுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் பாவியான மனுஷன். அவனுக்கு அந்த பாவத்தினால தான் அந்த வியாதி வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியும். அதனால் அவன் நடுக்கத்தோடு இருக்கிறான், பயந்து போயிருக்கிறான். ஏஞ்சி ஓட முடியாது, ஏன்னா கை கால் விளங்காதவன், நடக்கவும் முடியாது, படுத்த படுக்கையா கிடக்கிறான். அவனை பார்த்து இயேசு சொல்றாரு, மகனே திடன் கொள். அப்போ அவன் இருதயம் அப்போ கப்புன்னு அடிச்சிருக்கான். ஐயோ, ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த மன்னிப்பு அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. அந்த மன்னிப்பு அவனுடைய வாழ்வில் அற்புதம் நடந்தது. அந்த மன்னிப்பு அநேகருக்கு முன்பதாக அவனை சாட்சியாய் நிறுத்தினது. இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அப்படித்தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு அற்புதம் வேணும்னு விரும்புகிறான்ல, எனக்கு ஆண்டவர் இதை கொடுக்கணும், திருமணத்தை நடத்தணும், குழந்தை பாக்கியம் வேணும், ஒரு நல்ல வேலை வேணும், நல்ல வீடு வேணும், என் பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்குறோம்ல. நியாயம்தான், கேளுங்க. ஆனால் நீங்கள் மன்னிக்கிற சுபாவம் நம்மகிட்ட இருக்கா? எப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார்? நீங்கள் மன்னிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவர் ஊழியம் செய்த நாட்கள் அநேகரை மன்னித்தார். இன்னைக்கு நம்மை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். ஆனால் அந்த மன்னிப்பு நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கணும். ஏதோ ஒரு வைராக்கிய குணம் உள்ளத்தில் இருந்ததுனாக்கா அதை முதல்ல ஆண்டவரிடத்துல தூக்கி போட்டுட்டு நீங்கள் மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்ட மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறார்? இயேசு எப்படி நம்மை மன்னித்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார்?
என்பதை குறித்து தான் நான் உங்களோடு கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 to 11 வாசிக்க வேணாம், அதை நான் உங்களுக்கு சம்பவத்தையே சொல்லிடுறேன். இங்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிப்பட்ட ஒரு சகோதரியை இயேசுவிடத்தில் கொண்டு வராங்க. இயேசு கீழே உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கார். அவன் கையும் களமாக பிடிச்சிட்டாங்க. வந்து அவங்க நியாயம் கேட்குறாங்க. அவன் கேட்குறது நியாயம்தான். அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ன செஞ்சா தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லெறிங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே யாரும் காணல, எல்லாம் போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிமிர்ந்து பார்க்குறாரு, அந்த பெண் மட்டும்தான் நிற்கிறா. அவளை பார்த்து இயேசு சொல்கிறார் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு மன்னிச்சிட்டாருங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இயேசு அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து மன்னிக்கலன்னு சொன்னா அவளை கொன்னுட்டு இருப்பாங்க, அவ செத்து போயிருப்பான். இயேசு மன்னித்தபடினாலே அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு நம்முடைய பாவத்தை மன்னித்ததனாலே தான் நமக்கு ஒரு மறுவாழ்வு. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியான வாழ்வு. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்திருக்கிறோம் சொன்னா, இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்முடைய பாவங்களை மன்னித்தபடினாலே தான் வாழ்ந்திருக்கிறோம். உங்களுக்கு மறுவாழ்வு வேணும் சொன்னா இயேசுவிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணுங்க. செய்த காரியத்தையே மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, செய்த அக்கிரமத்தையே மறுபடியும் செய்யக்கூடாது. இதுதான் இயேசு வான் பண்ணி அனுப்புறாரு. இனி பாவம் செய்யாது. உன்னை யாரும் ஆக்கணைக்குள்ள தீர்க்கல, இல்லை நானும் உன்னை ஆக்கணைக்குள்ள தீர்க்கல, நானும் உன்னை கொல்லல, நானும் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா ஒன்று செய், இனி பாவம் செய்யாதே. இயேசு எப்படிப்பட்ட மன்னிப்பு தரா தெரியுமா? மறுவாழ்வு தருகிற மன்னிப்பை தருகிறார். நமக்கு மறுவாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு மறுவாழ்வை இயேசு தந்திருக்கிறார். நீங்க மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு தயங்குறீங்களே, மற்றவர்களை நீங்க மன்னிப்பதற்கு ஏதோ ஒன்று தடுக்குத, ஏதோ ஒரு காரியத்தினால மன்னிக்க முடியாம அமர்ந்திருக்கிறோமே, ஏதோ ஒரு வைராக்கியம், ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு சூழ்நிலையின் குற்றம், ஏதோ ஒன்று உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. நீங்க மட்டும் வாழ்ந்திருப்பது ஆண்டவருக்கு பிரியமா? எல்லாரும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே இயேசு சிலுவையை சுமந்தார். எல்லாருக்காகவும் தானே இயேசு இந்த பூமியிலே ரத்தத்தை சிந்தினார். நீங்க மட்டும் வாழ்ந்திருக்க முடியாது, இயேசுவிடத்துல மன்னிப்பு கேட்கிறீங்க, ஆனா நீங்க மற்றவங்க குற்றத்தை மன்னிக்க மாட்டீங்களே. நீங்க வாழ்ந்திருக்கணும்னா மற்றவங்க குற்றத்தை மன்னிக்க தெரிஞ்சுக்குங்க.
மற்றவர்கள் மேலே இருக்கிற பழி வாங்குகிற எண்ணத்தை விட்டுருங்க. எப்படியாகிலும் அவங்கள தீர்த்துடணும், ஒரு வைராக்கியம், எப்படியாகிலும் ஒழிச்சு கட்டிடணும். சதி திட்டம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சிலர் அமைதியாக இருப்பாங்க. நேரம் வரும் பொழுது பார்த்துக்கலாம். நான் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னாக்கா இன்னைக்கு எப்படின்னா நடந்திருக்கும். அப்படிலாம் சொல்றது, அப்படிலாம் பேசுறது, இன்னும் அந்த சுவாபம் மாறல, இன்னும் மன்னிக்கிற சுவாபம் மாறல, இன்னும் மன்னிக்கிற குணம் வரல. ஏதோ ஒரு வைராக்கியம். நீங்க வாழ்ந்திருக்கணும்னு விரும்புறீங்கல்ல, மறுவாழ்வு வேணும்னு விரும்புறீங்கல்ல, செத்து போக வேண்டியவளை இயேசு மன்னித்தபடினாலே அவ உயிரோடு கூட நிற்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படித்தான் நிற்கிறோம். நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருப்பது இயேசு மன்னித்தபடியினால். நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு மறு வாழ்வை கொடுத்திருக்கிறார். மறந்துடுறோம், நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துடுறோம். அதை மற்றவங்கள்ட்ட செலுத்துவதற்கு நம்ம தயாராக இல்லை. மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு அவங்களுக்கு வழங்குவதற்கு நம்ம தயாராக இல்லை. அதனால தான் மனிதனுடைய வாழ்வில் பிரச்சனைகள் வருகிறது. யாரோ பிரச்சனையை கொண்டு வந்துட்டான், எங்கிருந்தோ பிரச்சனை வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை, உங்கள் இருதயத்திலிருந்து தான் பிரச்சனை வருது. இருதயம் தான் மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமாக இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தர் ஒருவரே அறியத்தக்கவர். அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிந்திருக்கிற தேவன். உனக்கு வாழ்வு கொடுத்தாரு, உங்களுக்கு வாழ்வு கொடுத்தாரு. நீங்க மன்னிச்சிருக்கீங்களா? உங்க வீட்டில் இருக்கிறவங்கள மன்னிச்சிருக்கீங்களா? உங்க சொந்தக்காரர்களை மன்னிச்சிருக்கீங்களா? உங்க கணவர் மனைவி அல்லது உங்க மாமியார் மருமகள் மன்னிச்சிருக்கீங்களா? மாமியார்னாக்கா ஒரு பார்வை, மருமகனா மாமியார் ஒரு பார்வை, மகனா ஒரு பார்வை. எப்படி ஐயா நீ வாழ்ந்திருக்க முடியும்? உனக்கு ஆண்டவர் வாழ்க்கையை கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இந்த பெண் பாவத்தில் பிடிப்பட்டவள், நியாயப்பிரமாணத்தின்படி கொல்லப்பட வேண்டியவள். இயேசு மன்னித்தபடினால் அவளுக்கு ஒரு புதிய வாழ்வு, மறுவாழ்வு கிடைச்சிச்சுங்க. அதே இடத்துல தான் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். நம்ம ஒன்றும் பெரிய நீதிமான்கள் கிடையாது. கிருபையாய் இறங்கி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவர் நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய இருதயம்தான் யாரையோ மன்னிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. ஏதோ ஒரு காரியத்தில் மன்னிப்பு கொடுக்காம, மன்னிப்பு என்று சொல்லுகிற வார்த்தைக்கு இடம் கொடுக்காம வைராக்கியத்தோடு கூட இருக்கிறோம். மனம் திரும்பிடும், மனம் திரும்பிடும். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே எப்படிப்பட்ட மன்னிப்பை அவர் கொடுக்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11லேருந்து நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த இடத்துல ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஒரு குமாரன் மூத்தவன், அவன் அப்பா கூட இருந்து அவன் கால்நடைகளை எல்லாம் மேய்க்கிறதுக்கு அவன் போயிட்டான். இந்த இளையவன் அப்பாட்ட ரொம்ப ஃபைட் பண்ணி தன் நண்பர்களோடு கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படியே சொல்லி சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். தூர தேசத்துக்கு போய் ஃப்ரெண்டு கூட எல்லாத்தையும் செலவு பண்ணான். காசு இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க. காசு செலவழிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ இவன் தன்னந்தனியாக இருக்கிறான்.
காசும் இல்லை, ஃப்ரெண்டும் இல்லை, தன்னந்தனியாக நிற்கிறான். அப்படி தன்னந்தனியாக நிற்கும் பொழுது எதனா ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடும் பொழுது எந்த வேலையும் யாரும் கொடுக்கறதுக்கு முன் வரல. பன்னி மேய்க்கிற ஒரு இடத்த பார்த்தான். அந்த முதலாளிகிட்ட போய் ஆண்டவரே எனக்கு பன்னி மேய்க்கிற வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பன்னி மேய்க்கிற வேலையை வாங்கிட்டான். அதுலேயும் அவன் உண்மையாக இல்லை. பன்னிக்கு போடுற தவிட்ட இவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ பசி கொடுமை. ஆனால் அவங்க அப்பா வீட்டில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஏராளமான பேர் வேலை செய்கிறாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், இப்போ பன்னி மேய்ச்சிட்டு இருக்கான், பன்னிக்கு போடுற தவிட இவன் சாப்பிட்றான். இந்த நிலைமையில தான் பாருங்க அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வருது. புத்தி தெளிவு வந்த உடனே எங்கள் அப்பா கிட்ட போய் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுறேன். எங்கள் அப்பா வீட்டில் அநேக வேலைக்காரங்க இருக்காங்க, நான் மகனாக போல ஒரு வேலைக்காரனா அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறான், மறுபடியும் திரும்பி அவங்க அப்பாட்ட வரான். அப்படி வரும்பொழுது அவங்க அப்பா தூரத்தில் பார்க்குறாரு. தூரத்தில் பார்த்த உடனே இவன் அழுக்காக இருக்கிறான். பன்னி கூட்டத்து கூட இருந்தால் எப்படி இருப்பான் பார்த்துங்க. பன்னி தவிட்ட தின்றவன் எப்படி இருந்திருப்பான், அப்படி தான் இருந்திருப்பான். பன்னி போல தான் இருந்திருப்பான். பன்னி ரொம்ப சுத்தமான இடத்துல இருந்திருக்கல. வெள்ளை பன்னி கிடையாது, இப்போ வளர்க்குற பன்னி கிடையாது. சாக்கடையிலையும் அழுக்குலையும் அது பயங்கரமான ஒரு அசுத்தமான மிருகம். அந்த மாதிரி தான் அவன் இருந்திருப்பான். அவங்க அப்பா கிட்ட வரும் பொழுது அவங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்க இருக்கிற வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டாரு. எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்து, விருந்து ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அவனுக்கு மோதிரம் எடுத்துன்னு வா, அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு வா, அவனுக்கு பாதரட்சை எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறார் அவனுக்கு. இவனுக்கு ஒன்றும் புரியல. இவன் சொல்றான், இவன் என்ன சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குமாரன் தகப்பனை நோக்கி, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவனுக்குத்தான் அந்த தகப்பன் பாருங்க விருந்து ஆயத்தப்படுத்துறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இவனுடைய வாழ்வில் தரித்திரத்தில் கிடந்தான், பாவத்தில் கிடந்தான், கீழ்ப்படியாம கிடந்தான், அயோக்கியமான காரியத்தை செஞ்சான். அவனே சொல்றான், ஆண்டவருக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டையா, உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது, உங்களுடைய வேலைக்காரில் ஒருத்தனா என்னை சேர்த்துக்குங்க ப்ளீஸ் கெஞ்சறான். அவங்க அப்பா என்ன பண்ணா தெரியுமா, அவனுக்கு மோதிரத்தை போட்டாரு, புதிய ஆடைகளை போட்டாரு, பாதரட்சியை போட்டார், ஊரை கூட்டினாரு. ஊரே திருவிழா கோலம் பூண்டது. பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறார் தெரியுமா, மறுவாழ்வு தந்து மன்னிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்து மன்னிக்கிறார். The new life, அவனுக்கு ஒரு புதிய வாழ்வு. அவனுடைய வாழ்வில் அவன் எதிர்பார்க்காத ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார்ல. ஒருவேளை பொல்லாத மனிதர்களாக நாம் இருந்திருக்கலாம், பாவத்தில் கிடந்திருக்கலாம், அயோக்கியமான காரியத்தை செய்திருக்கலாம், குடிகாரர்களாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பாவத்தில் அடிமையாக கிடந்திருக்கலாம்.
நம்ம இயேசு மன்னித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, அதுதான் அவர் கொடுக்கிற மன்னிப்புனால கிடைக்கிற ஆசீர்வாதம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவளெல்லாம் ஒளிந்து போயின. இவனுடைய பழைய வாழ்க்கை ஒளிந்து போயிற்று. பன்னி கூட இருந்த வாழ்க்கை ஒளிந்து போயிற்று. அசுத்தமான வாழ்க்கை ஒளிந்து போயிற்று. தரித்திரமான வாழ்க்கை ஒளிந்து போயிற்று. கண்ணீர் மிகுந்த வாழ்க்கை ஒளிந்து போயிற்று. எல்லாவற்றையும் அந்த தகப்பன் புதியதாய் அவனுக்கு மாற்றி கொடுத்தார். அப்படிதாங்க இயேசு உங்களை என்னையும் மன்னிச்சிருக்கிறார். அந்த புதிய வானம் புதிய பூமியில கொண்டு போகும்படியாய் புதிய மனுஷனாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். நீங்க என்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்தீங்களோ அன்னைக்கே உங்களுடைய வாழ்வு புது வாழ்வாய் மாறினது. பழசெல்லாம் ஓடிச்சு. இயேசு மன்னித்தபடினால தான் இன்னைக்கு கொலைகாரம் பாஸ்டரா இருக்கான். இயேசு மன்னித்தபடினாலே தான் ஜெயிலில் இருந்தவங்க அநேகர் இன்னைக்கு பாஸ்டரா இருக்காங்க. இயேசு மன்னித்தபடினாலே தான் இன்னைக்கும் கூட பார்த்தீங்க, கிரகாம் ஸ்டெயினை கொன்றவன், கிரகாம் ஸ்டெயின் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷனை ஒரிசாவில் கொளுத்தினவன் தேவ ஊழியக்காரனாய் மாறினான். அந்த சகோதரியை மன்னித்தாங்க. இயேசு மன்னித்தார். ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய வாழ்வு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. மறந்துடாதீங்க, நீங்க புது சிருஷ்டிகள், இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். எனக்கு ஆண்டவர் இதை கொடுங்க அதை கொடுங்க, உங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்பா விருந்து ஆயத்தப்படுத்திட்டாரு. ஆண்டவர் எல்லாம் மோதிரத்தை போட்டுட்டாரு. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லா புதிய ஆடை கொடுத்துட்டார், பாதரட்சை கொடுத்துட்டார், சொத்தை கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீங்க தான் புதிய மனுஷராக இருக்கீங்களே, இன்னும் என்னத்த ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? அந்த புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட நீங்க எத்தனை பேருக்கு சாட்சியா இருக்கீங்க? இயேசு என் வாழ்வை புதியதாய் மாற்றினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற நிச்சயத்தோடு இருக்கீங்களா? அசுத்தாவின் பிடியிலிருந்து, அந்தகாரத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தாரே. ஒரு புதிய வாழ்வை ஒவ்வொருடைய வாழ்வில தந்திருக்கிறார். எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றதில்ல, அதை நினைச்சு கூட பார்க்கறதில்ல. நம்ம என்ன வானத்திலிருந்து குதிச்சிட்ட மாதிரி, அப்படியே பரிசுத்த பிறவி மாதிரி, ஏஞ்சல்ஸ் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறது. பன்னி கூட்டத்தில் ஒருத்தனா நம்ம இருந்தங்க, பாவத்தில் கிடந்தோம். பெற்றிருக்கீங்களா? மற்றவங்களை மன்னிக்க தெரிஞ்சுங்க. அதை காத்துக்கொள்ளணும்னாக்கா, இந்த உலகம் துரோகம் நிறைந்த உலகம்தான், எதிர்ப்புகள் நிறைந்த உலகம்தான். எல்லாம் நல்ல செஞ்சாலும் திட்டுவான், கெட்டதை செஞ்சாலும் திட்டுவான். நீங்கள் எதை செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க தான். எது நடந்தாலும் சரி, ஏதோ ஒரு வார்த்தைகள் உங்களை குற்றப்படுத்தும்படியாய், உங்களை காயப்படுத்தும்படியாய், உங்களுடைய இருதயத்துக்கு வேதனை மிகுந்ததாய் புறப்பட்டு வரலாம். அதை மன்னிக்க தெரிஞ்சுக்கணும், அதை மன்னிக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்னை புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். அவர் என்னை மன்னித்தபடியினால் என்னை புது சிருஷ்டியாய் மாற்றிருக்கிறார். ஆகையினால எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட, எனக்கு விரோதமாய் எழும்பின எந்த காரியத்தை மன்னிச்சிருவேன். இந்த மன்னிக்கிற இருதயம் வேணும். இயேசு காட்டி கொடுக்க போகிறான் யூதாஸ் காரியத்து. ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான். கெத்செமனே தோட்டத்தில் அவரை காட்டி கொடுக்கறதுக்கு அவன் கூட்டத்தோடு தடி கம்போடு வரான். எல்லாம் கூடி சூழ்ந்து நிற்கிறாங்க. இயேசு அவனை பார்க்கிறாரு. அவனை பார்த்து சொல்றாரு, நண்பனேன்றாரு, மை ஃப்ரெண்ட் அப்படின்றாரு, நண்பனே அப்படின்றாரு. துரோகின்னு சொல்லியிருப்பேன் நீங்களா? நானும்
காட்டி கொடுக்க வந்துட்டியாடான்னு சொல்லியிருப்போம். இயேசுக்கு தெரியும் அவர் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு. அவர் எல்லாவற்றையும் ஆவியிலே உணர்ந்திருந்தார், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் தன்னை காட்டி கொடுக்கிறவனை, தனக்கு விரோதமாய் எழும்பினவனை இயேசு மன்னிக்கிறார். அவன் அந்த மன்னிப்பை காத்துக்கொள்ளல, அவ்வளவுதான். பேதுரு மன்னிப்பை காத்து கொண்டான், ஓடியாந்தான், ஆண்டவர் மன்னிச்சாரு, அப்புறம் மனம் திரும்பிட்டான். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்வில் கர்த்தர் புதியதானவைகளை செய்திருக்கிறார். ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அவருடைய மன்னிப்பு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்கல்ல? சந்தேகம் இருக்கா? ஒரு புதிய வாழ்வு பெற்றிருக்கீங்கள? ரட்சிப்பின் வாழ்வு, அபிஷேகத்தின் வாழ்வு, இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு வாழ்வு, தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்வு, அதுதான் புதிய வாழ்வு. ஹல்லேலூயா! நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது அதை காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா! மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களை வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் பொழுது அவர் மட்டும் சிலுவையில் அடிக்கல. இடது பக்கத்தில் ஒருத்த, வலது பக்கத்தில் ஒருத்த அடிச்சாங்க. 3 பேர் சிலுவையில் இருக்காங்க. அதில் ஒருத்தன் சொல்றான், நம்ம நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவர் ஒரு குற்றமும் செய்யலை, இவரை சிலுவையில் அடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் கிரிட்டிசைஸ் பண்றான், கிண்டல் பண்றான், சாகிற நேரத்தில் கூட. பாருங்க, அப்ப இயேசுட்ட இவன் கேட்கிறான், நீர் வரும்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் அப்படின்னு கேட்கிறான் இந்த கல்வன். அப்படி கேட்கும்போது இயேசு அங்க ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று இயேசு அங்க ஒரு மன்னிப்பை தருகிறார். அவன் கேட்டான், சாதாரணமாக கேட்டான், உணர்ந்து கேட்டான், நீர் வரும் பொழுது என்னை நினைத்தருளும், நான் சாக போகிறேன், நீர் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் அப்படின்னு கேட்டான். அப்படி கேட்ட உடனே இயேசு சொல்லிட்டாரு, இன்றைக்கு என் கூட நான் பரதேசிக்கு போகிறேன்யா, இளைப்பாற ஸ்தலத்துக்கு போகிறேன், பாரடைஸுக்கு போகிறேன், நீ என் கூட வருவ, என் கூடவே நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு மன்னிப்பை கொடுத்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அது என்ன மன்னிப்பு தெரியுமா? நித்திய வாழ்வு தருகிற மன்னிப்பு. இந்த உலகம் அந்த மன்னிப்பை தர முடியாது, மனிதர்கள் அந்த மன்னிப்பை தர முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நித்திய வாழ்வை தரக்கூடிய மன்னிப்பை தர முடியும். எந்த மனிதனோ, எந்த சோவோ, எந்த ஊழியக்காரனோ இந்த மன்னிப்பை உங்களுக்கு தர முடியாது. இயேசு ஒருவர் தான் நித்திய வாழ்வை தர முடியும். அவர் ஒருவர் தான் சொன்னார், இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அவர் உயிருள்ள தேவன். அவர் மன்னிச்சார்னாக்கா நமக்கு நித்திய வாழ்வு. இன்னைக்கு நம்ம சொல்றோம், நான் மரிச்சா தேவனுடைய சமூகத்தில் நித்தியமாய் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி. அந்த வாழ்வை கொடுக்கிற மன்னிப்பு தான் இயேசு தருகிற மன்னிப்புங்க. இது பணம் கொடுத்து வாங்க முடியாது.
நம்ம செய்கிற தியாகத்தினால கிடைக்காது, நம்ம செய்கிற ஊழியத்தினால கிடைக்காது. அவர் கொடுக்கிற மன்னிப்புனாலே நமக்கு கிடைக்கிறது நித்திய வாழ்வு. எப்பொழுதும் வாழ்ந்திருக்கிற ஒரு வாழ்வு. மரித்தாலும் அவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். எப்பொழுதும் பிழைத்திருக்கிற ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வு. அந்த கல்வனுக்கு இயேசு கொடுத்துட்டாருங்க. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால, அவன் உணர்ந்து ஆண்டவரே நீர் வரும்பொழுது என்னை நினைத்தரணும் கேட்டதுனால அங்கேயே மன்னிச்சாரு. அப்பவே அவனை நித்திய வாழ்வுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இயேசு உங்க பாவத்தை மன்னிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, புதிய வாழ்வை தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நித்திய வாழ்வை தருவதற்காக அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். ஆனால் அந்த நித்திய வாழ்வை சுதந்திரிக்கணும்னு சொன்னாக்கா நீங்க மற்றவர்களை மன்னிக்கணும். நீங்க மற்றவங்களை மன்னிக்கணும். வெரி சிம்பிள். நித்திய வாழ்வு வேணும்னு விரும்புகிறோம், பரலோக ராஜ்யம் வேணும். இந்துக்கள் சொல்லுவாங்க மோட்சம், இது சொர்க்கம் மோட்சம் இல்லையா, அப்படிதான் சொல்லுவாங்க. மோட்சம் வேணும்னு சொல்லுவாங்க, பரலோகம் வேணும்னு சொல்லுவோம். அதை தரவர இயேசுதாங்க, அதை தரார் அவரு. அதை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம மற்ற பாவத்தை மன்னிக்க மாட்டோம், மற்றவங்க குற்றத்தை மன்னிக்க மாட்டோம், மற்றவங்க செய்த தவற மன்னிக்க மாட்டோம். எப்படி உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார்? நீ பரிசுத்தமாக இருக்கலாம், பைபிள் படிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆராதனைக்கு வரலாம், காணிக்க கொடுக்கலாம், எல்லாத்திலையும் முன்னாடி நிற்கலாம். நித்திய வாழ்வு வேணும்னாக்கா இயேசு மன்னித்தது போல நீங்க மன்னிக்கணும். ஹல்லேலூயா. இந்த நித்திய வாழ்வுக்காக தான் நம்ம ஓடுறோம். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு இது முதற்கொண்டு ஜீவக்கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய வாழ்வு, நம்பிக்கை, விசுவாசம். அதுதான். எல்லா மனுஷனும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகணுங்க. எல்லாரும் கடந்து போகணும். எப்படிப்பட்ட மனிதனும் கடந்து போகணும், போய்தான் ஆகணும். எங்க போறோம்? நித்தியமா நரகத்துக்கு தள்ளப்படுகிறோமா? நித்திய வாழ்வு பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்வா? அதை நீங்க சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் குற்றத்தை மன்னிங்க. வைராக்கியம் வேண்டாம், கோபம் வேண்டாம், கள்ளத்தனம் வேண்டாம். நல்ல தோத்திரம் பண்ணி பேசிட்டு பின்னாடி அவங்கள பற்றி தாராளமாக பேசுவாங்க. எதிர்க்க பார்த்தா குழஞ்சி பேசுவாங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அப்பா 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 சொல்லவே தேவையில்ல. இந்த மாய்மால வாழ்க்கை நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போவாது. விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. மன்னிங்க, எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு நம்மை மன்னித்திருக்கிறார். நமக்கு ஒரு ஜீவன் தரும்படியான வாழ்வை தந்திருக்கிறார், புதிய வாழ்வை தந்திருக்கிறார், நித்திய ஜீவன் தரும்படியாய் நம்மை மன்னித்திருக்கிறார் இயேசு. இவ்வளவு ஆசீர்வாதங்களை இயேசுவிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கிட்டோம், இயேசுவின் வழியாய் பெற்றுக்கிட்டோம், அவர் சிந்தின இரத்தத்தின் வழியாய் பெற்றுக்கிட்டோம், அவர் சுமந்த சிலுவையின் வழியாய் பெற்றுக்கிட்டோம், அவர் கொடுத்த மன்னிப்பின் நிமித்தம் இதை பெற்றுக்கொண்டோம். நீங்களும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு, மற்றவர்களை நீங்கள் ஃபர்கெட் பண்ண, மன்னித்து மறந்து போவதற்கு ஆயத்தமா இல்லைல்ல? ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சின்ன சின்ன காரியத்தில் நம் நித்திய வாழ்வை சுதந்திரிக்கிற பிள்ளைகள், நித்திய வாழ்வு தரும்படியான மன்னிப்பை பெற்றிருக்கிறோம்.
நித்திய வாழ்வுக்குள்ளாய் போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். பெரிய ஆசீர்வாதம் நமக்கு.